அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வக்ஃபு சட்டம் இப்போ ஏன் அதிக அளவில் பேசப்படுது? வக்ஃபு சட்டம்னா என்ன அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். வக்ஃபுன்றதுக்கு மீன்ஸ் வந்துட்டு தானம். வக்ஃபுனா மீனிங் வந்து தானம்னு தான் அர்த்தம். இப்போ இந்த வக்ஃபு சட்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கு முஸ்லீம்களுக்கே உள்ள ஒரு அரசியலோடு சேர்ந்த ஒரு சட்டம், ஒரு அமைப்பு அப்படின்னு. சரி, இந்த வக்ஃபில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு முஸ்லீம் ஒரு இஸ்லாமியரோட ஒரு இடம் இருக்குது அப்படின்னா, இது வந்து நான் வக்ஃபுக்காக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அந்த இடம் வந்து வக்ஃபுக்கு சேர்ந்துடும். அதை வந்து நம்ம பத்திரத்தில் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பேச்சால் சொன்னாலே அந்த இடம் வந்து வக்ஃபோட இடமா வந்து சேர்ந்துடும். இப்போ அந்த வக்ஃபு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அமைப்பு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இவங்க கொடுத்த இடத்துல ஒரு எக்கனாமிக்ஸாவோ, அதாவது ஒரு ஸ்டடீஸ்க்காகவோ, மற்ற எந்த ஒரு சோர்ஸ்க்காகவோ அதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பில்டிங் இருக்குது, அதை வந்து ஒரு மனுஷர் வந்துட்டு இதை வந்து வக்ஃபுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடுகளை வந்து குறைஞ்ச வாடகைக்கு வந்துட்டு சிறுபான்மையினருக்கு வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு தானம், ஒரு சிறுபான்மையினருக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுற விஷயமா தான் இந்த விஷயம் இருக்கும். இதே மாதிரி பள்ளிவாசலுக்கு இடம் கொடுப்பாங்க, இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க, இதே மாதிரி தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. மேக்சிமம் வந்து இது என்ன பண்ணணும்னா, தானத்தோட அடிப்படையில் தான் இந்த வக்ஃபு வந்து செயல்பட்டுட்டு இருந்துச்சு. இப்போ ஆனால் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, நீங்கள் சொன்னால் மட்டும் போதுமா, நீங்கள் சொன்ன அந்த வக்ஃபோட இடம் வந்து அவங்களுக்கு சேர்ந்துருமா அப்படின்ற அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. வக்ஃபுன்றது இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, கவர்மெண்ட் ரீதியாக நீங்கள் கொண்டு வரணும். ஆல்ரெடி இது கவர்மெண்ட் அரசியலமைப்போட செய்தது தான். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வாய் வார்த்தையே கிடையாது, நீங்கள் டாக்குமெண்ட்டாக கொண்டு வரணும் அப்படின்னு நிறையா சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீங்கள் பண்ணுறதே தான் நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் இதையே சேஞ்சஸை நீங்கள் ஒத்துக்கக்கூடாது அப்படின்னு. எப்படி இது சேஞ்சஸ் ஒத்துக்கக்கூடிய நிலைமையாகும் அப்படின்னு. இன்னும் ஒரு இடம் வந்துட்டு வக்ஃபுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு பர்சனை முன்னிட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த ஒரு பர்சனுக்கு வந்து நாங்கள் இந்த இடத்த கொடுக்குறோம், இவங்களுக்காக இந்த இடத்த கொடுக்குறோம் அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. அவங்க பேரில் டாக்குமெண்ட்டோ எதுவுமே போட மாட்டாங்க. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ ஒரு சிறுபான்மையினர் வசதி இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ அவங்க அதை வச்சு அவங்க நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்போ அந்த இடத்த வந்து வேறு ஒரு சிறுபான்மையினருக்கு கொடுப்பாங்க. அப்போது இந்த மாதிரி சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும்போது, டாக்குமெண்ட்டை நம்ம ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, அதை சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆகும், எவ்வளோ நாள் இழுக்குன்றது நம்மளுக்கே தெரியும். இன்னொன்று நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க இதில். இப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இப்போ தெலுங்கானாவை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், பீகாரை சேர்ந்தவங்கள அந்த ஹெட்டாக இருக்கட்டும், அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அவங்களும் சிறுபான்மையினர் கூட்டத்தினருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க தான் அவங்க பாஜகவில் இருக்கிறவங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் செய்கிறதே தான் நாங்கள் செய்கிறோம், நீங்கள் சிறுபான்மையினருக்கு கொடுக்குறீங்க, நாங்கள் சிறுபான்மையினரில் உள்ள பெண்களுக்கு நேரடியாகவே நாங்கள் வந்து நிறையாவே நாங்கள் செய்ய போகிறோம், நீங்கள் செய்கிறத தான் செய்கிறோம். இன்னொன்று, நீங்கள் ஆல்ரெடி வக்ஃபில் இருந்த இடம், மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு நாங்கள் டைம் கொடுக்குறோம். எப்படி நாங்கள் டைம் கொடுக்குறோம், நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறதே நாங்கள் ஒத்துக்கல, இல்லை எதுக்கு டைமு அப்படின்ற மாதிரி தான் வருது. இதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா, நீங்கள் வந்து இஸ்லாமியர்கள், உங்களுக்கு இந்த நாடே கிடையாது, நீங்கள் பாகிஸ்தானை சேர்ந்தவங்க, ஆனால் இங்கே வந்து இருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது இங்கே சொல்கிற கவர்மெண்ட் சொல்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் அவங்களுக்குலாம் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ வந்து நீங்கள் ஒரு இடம் வந்துட்டு அதில் கோயில் கட்டலை அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துருக்கிறீங்க. இப்போ அந்த இடத்த கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் எங்ககிட்ட கொடுத்துட்றோம், நாங்கள் என்ன முடிவு எடுக்கிறோமோ அதுதான், நீங்கள் அதே மாதிரி ஒரு இடமோ மற்ற ப்ராப்பர்ட்டிஸோ நீங்கள் தானமாக கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறீங்க. அப்போ போது இல்லை நாங்கள் அதில் கன்சிடர் பண்ணிட்டு தான் நாங்கள் கொடுக்க சொல்லுவோம் அப்படின்றப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும். இது என்ன கொண்டு போகிறாங்கன்னா, இது ஒரு கவர்மெண்ட் பண்ணக்கூடிய, ஒரு அரசு பண்ணக்கூடிய ஒரு சட்டம் அப்படின்னு கொண்டுட்டு போகாமல் மதக்கலவரமாக மாற்றுறாங்க. இது என்ன, முஸ்லீம்ஸுங்களுக்கு இஸ்லாமியருக்கு மட்டும் இந்த சட்டம், இந்த வக்ஃபு இருக்கக்கூடாது. இப்போ நிறைய பேருக்கு இருக்குது, இந்துக்களுக்கும் தனியான சட்டம் அமைப்பு இருக்குது, கிறிஸ்டின்ஸ்களுக்கும் அமைப்பு சட்டம் எல்லாமே இருக்குது. இவங்க என்ன நடக்கிறாங்கன்னா, முஸ்லீம்ஸ்களுக்கு வந்துட்டு நிறையா நீங்கள் ஃபெசிலிட்டிஸ் பண்ணுறீங்க, நிறையா கூட்டம் வந்து இப்படி கிளம்பியிருக்கு. முஸ்லீம்ஸ்களுக்கு மட்டும் என்ன ஒரு தனி ரூல்ஸு, ஆரம்பத்துலேருந்து என்ன தனி ரூல்ஸ் அப்படின்னு. எப்போ அந்த ரூல்ஸை ஃபுல்லாக நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்க. முஸ்லீம்ஸுங்களுக்கு ஃபஸ்ட்டு முத்தலாக்குன்னு ஒரு விஷயம் இருந்துச்சு, இப்போ அந்த விஷயம் இருக்கா? இல்லை. என்ன பண்ணிட்டாங்கன்னா, முத்தலாக்குன்னு ஒன்று கிடையாது, நீ கவர்மெண்ட் நீ கோர்ட்டுக்கு வந்து தான் நீ டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஆல்ரெடி ஒரு ரூல்ஸ் பிரேக். இப்போ நெக்ஸ்ட்டு வக்ஃப், அதில் சேஞ்சஸ். அப்போது முஸ்லீம்ஸ்களுக்கு இருக்கக்கூடிய ரூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிரேக் பண்ணிட்டே வர்றாங்க. இது எப்படின்னா, முஸ்லீம்ஸ்களுக்கு ரொம்ப 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 அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய, அதாவது முஸ்லீம்ஸ் வந்து இந்த நாட்டில் இருக்கவே கூடாதுன்ற நிலைமைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட எல்லாத்தையும் பிரேக் பண்ணி கடைசியில் நீங்கள் இருக்கவே கூடாது, உனக்கு எதுவுமே இல்லை,
நீ வெளியே போடுன்ற மாதிரி. அதான் நிறைய பேர் சொல்றாங்களே, இது உங்களுக்குள்ள நாடே கிடையாது, இது ஹிந்துக்களுக்குள்ள நாடு, முஸ்லிம்ஸ்களுக்கு வந்து பாகிஸ்தான் தான் அப்படின்னு. என்னைக்கு பாகிஸ்தான்ல இருந்து அங்க இருந்து எப்போ இங்க முஸ்லிம்ஸ் வந்தாங்க? இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ் தானே இங்க இருக்கிறாங்க. பாகிஸ்தான்ல இருந்து இங்க எப்போ வந்தாங்க? நீங்க அதுக்கு அலோவ் பண்ணியிருக்குதா? தமிழ்நாடு அரசு அதுக்கு அலோவ் பண்ணியிருக்குதா? பாகிஸ்தான்ல இருந்து இங்க வந்து ஸ்டே பண்ணிக்கலாம், நீங்க இங்க இருக்கலாம், உங்களுக்கு நாங்க ரேஷன் கார்டுல இருந்து ஆதார் கார்டுல இருந்து எல்லாமே நாங்க தர்றோம்னு அலோவ் பண்ணியிருக்குதா? இப்போ அப்படிதான் எல்லா முஸ்லிம்ஸும் இங்க இருக்கிறாங்களா? தமிழ்நாட்டு மக்களை கன்சிடர் பண்ணுங்க. இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ்ல என்ன உருது பேசிட்டு அரபிக் பேசிட்டு இருக்கிறாங்க, தமிழ் தானே பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் முஸ்லிம்ஸை வந்து அதர் நாடா நீங்க கன்சிடர் பண்றீங்க? இங்க உள்ள தமிழ்நாட்டு மக்கள் தான், நிறைய பேர் கிடையாது, சில பேர் நிறைய பேர் இதுக்கு சப்போர்ட்டும் பண்றாங்க. சில பேர் வந்துட்டு இன்னும் அந்த மதக்கலவரம் மதத்தை பிடிச்சிட்டே இருக்கிறாங்க. எது நியாயமோ அதை பேச மாட்டேங்கிறாங்க. அந்த மதத்தை டிபெண்ட் பண்ணி நீ முஸ்லீம் 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 டிபெண்ட் பண்ணியே பண்றாங்க. இப்ப இது ஏன் எல்லாரும் வெளியே பேசப்பட்டுட்டு இருக்கிறாங்கன்னா, உரிமைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? உரிமைன்னு எல்லாருக்கும் இருக்கும். அந்த உரிமையை வாங்கக்கூடிய அந்த அதிகாரமும் எங்களுக்கு இருக்கு இல்லையா? அந்த ரைட்ஸ் எல்லாரும் கேட்டு வாங்குறாங்க. எல்லாரும் சப்போர்ட் பண்ணக்கூடிய மக்கள் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. நீங்க வந்து எல்லாரும் வந்துட்டு இல்ல நாங்க சப்போர்ட் பண்றோம் வாய்ஸ் அவுட் பண்ணாமலே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இப்படிதான் போகும். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் மதச்சார்பற்ற புரியுதா? மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்றாங்க, கடைசியில மதம் வருது. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அதிமுகவா இருக்கட்டும், திமுக, காங்கிரஸ்ல இருந்து எல்லாருமே வந்து இந்த வக்ஃபு சட்டத்துக்கு அகென்ஸ்டா தான் இருக்காங்க. அவங்க சப்போர்ட் பண்ணல. அதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயம். தமிழ்நாட்டுல வந்து அந்த அளவுக்கு வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணல இந்த சட்டத்துக்கு. இப்ப சேஞ்சஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணல. அது பெரிய ஒரு விஷயம். இப்போதைக்கு ரொம்ப அகெயின்ஸ்ட் பண்றது யாரும் அந்த பாஜக, அந்த பிஜேபி, இவங்க தான் என்ன பண்றாங்கன்னா முஸ்லிம்ஸ் இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப 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 கொள்கையாவே இருக்காங்க. இப்போ அந்த ஆர்எஸ்எஸ் எல்லாம் ரொம்ப கொள்கையாவே இருக்காங்க. முஸ்லிம்ஸ்களுக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்கக்கூடாது, ரூல்ஸ் ஃபுல்லா பிரேக் அவுட் பண்ணிடணும், ரொம்ப கொள்கையா இருக்காங்க. அதை எப்படி சேஞ்சஸ் பண்ண போறாங்கன்னு யாருக்குமே தெரியும்.